கடந்த வாரத்துல பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய அழைப்பின் பேர்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகள் மற்றும் அனைத்து சமூக சங்கங்களுடைய தலைவர்களுடனான ஒரு சந்திப்பு நடைபெற்றது. அதில் 69% இடஒதுக்கீடை பாதுகாக்கும் விதமாக தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட வேண்டும் என அனைவரும் சமூகத்துடன் ஒரு தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டது. அதன் பிறகு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த போது தமிழ்நாடு முதலமைச்சரை சந்திக்க போகிறோம், இந்த 69% இடஒதுக்கீடு தொடர்பாக அவற்றை பாதுகாக்கும் விதமாக நீதிமன்றத்திற்கு தரவுகள் அளிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. நீதிமன்றத்தில் அந்த வழக்கு எப்போது வேண்டுமானாலும் விசாரணைக்கு வரலாம். அதற்கு முன்பாகவே தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்கின்ற வகையில ஒரு தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டிருந்தது. குறிப்பா தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கக்கூடிய அந்த பாமக தலைமையிலான அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதுல தமிழ்நாட்டில் உள்ள 69% இடஒதுக்கீடு தொடர்ந்து பாதுகாக்க சாதிவாரி கணக்கெடுப்பு அவசியம் எனவும் வலியுறுத்தப்பட்டது. அங்கு கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கட்சிகள் மற்றும் பல்வேறு சமூகங்களில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகளும் அதை ஒருமனதாக ஆதரித்தார்கள். 69% இடஒதுக்கீடை பாதுகாக்க வேண்டும் என்றாலும் மேலும் பொருளாதார ரீதியாக பின்தங்கியிருக்கக்கூடிய மக்களுக்கான வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துவதற்கும் அனைத்து தகவலுடன் கூடிய பொருளாதார நிலை குறித்து தெரிந்து கொள்ளும் வகையிலும் தகவலை சேகரிக்க வேண்டும் என்கின்ற வகையிலும் அவர்களுடைய ஒரு தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டது. அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களை நேரடியாக சந்தித்து தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், மத்திய அரசு நடத்துகின்ற அந்த சென்செக்ஸ் கணக்கெடுப்பு என்பது அவர்கள் தலையை மட்டும்தான் எண்ணுவார்கள், ஆனால் அதனுடைய டேட்டாஸ் மூலமாக தமிழக மக்களினுடைய உரிமைகளையும் தமிழக மக்களுக்கான பொருளாதார நிலையம் தெரிந்து கொள்ளும் விதமாக தமிழக அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்கின்ற வகையில ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். அந்த அடிப்படையில் தான் தீர்மானத்தின் அடிப்படையில தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தற்போது சந்திப்பதற்காக தலைமைச் செயலகம் வந்திருக்கிறது. தற்போது அந்த சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. இந்த தமிழகத்தின் அனைத்து கட்சி கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக, தாவேக, பாஜக, காங்கிரஸ், நாம் தமிழர் கட்சி, தேமுதிக, தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட 40க்கும் மேற்பட்ட கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த அனைத்து கட்சி கூட்டம் பாமக அழைப்பின் பேரில் அவருடைய தலைமையில் நடைபெற்ற இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகம் ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திமுக அலைபேசி வாயிலாக அவருடைய ஆதரவு நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறார்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அலைபேசி வாயிலாக அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். அதே போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் அவர்களுக்கு அந்த ஆதரவை என்பதையும் தெரிவிக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான கட்சிகளின் நிலைப்பாடு என்பது தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும், 69% இடஒதுக்கீடை பாதுகாக்கக்கூடிய வகையில நம்மிடம் தரவுகள் இருக்க வேண்டும். ஏனென்றால் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த வழக்கின் அடிப்படையில் விசாரணைக்கு வரும் பொழுது இடஒதுக்கீடு எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது, தற்போதைய நிலை என்ன என்பது சொல்வதற்கு மக்களினுடைய வாழ்வாதார நிலை என்ன, சமூக சூழல் என்ன, பொருளாதார நிலை என்ன என்பது குறித்தெல்லாம் தரவுகள் வேண்டும். அந்த தரவுகளை முன்கூட்டியே தமிழக அரசு சேமித்திட வேண்டும். அவற்றை பெறுவதன் மூலமாக மக்களுக்கான இந்த பொருளாதார ரீதியில் பின்தங்கி இருக்கக்கூடியவர்களுக்கான அந்த வாழ்வை முன்னேற்ற முடியும் என்கின்ற வகையில தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சென்னை தலைமை செயலகத்தில் சந்தித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் விஜயுடன் அன்புமணி ராமதாஸ் கட்சிகளினுடைய நிலைப்பாடு என்பது தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும், 69% இடஒதுக்கீடை பாதுகாக்கக்கூடிய வகையில நம்மிடம் தரவுகள் இருக்க வேண்டும். ஏனென்றால் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த வழக்கின் அடிப்படையில் விசாரணைக்கு வரும் பொழுது இடஒதுக்கீடு எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது, தற்போதைய நிலை என்ன என்பது சொல்வதற்கு மக்களினுடைய வாழ்வாதார நிலை என்ன, சமூக சூழல் என்ன, பொருளாதார நிலை என்ன என்பது குறித்தெல்லாம் தரவுகள் வேண்டும். அந்த தரவுகளை முன்கூட்டியே தமிழக அரசு சேமித்திட வேண்டும். அவற்றை பெறுவதன் மூலமாக மக்களுக்கான இந்த பொருளாதார ரீதியில் பின்தங்கி இருக்கக்கூடியவர்களுக்கான அந்த வாழ்வை முன்னேற்ற முடியும் என்கின்ற வகையில தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்களை பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சென்னை தலைமை செயலகத்தில் சந்தித்திருக்கிறார். நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய அந்த வழக்கின் அடிப்படையில் விசாரணைக்கு வரும் பொழுது இடஒதுக்கீடு எதன் அடிப்படையில் கொடுக்கப்பட்டது, தற்போதைய நிலை என்ன என்பது சொல்வதற்கு மக்களினுடைய வாழ்வாதார நிலை என்ன, சமூக சூழல் என்ன, பொருளாதார நிலை என்ன என்பது குறித்தெல்லாம் தரவுகள் வேண்டும். அந்த தரவுகளை முன்கூட்டியே தமிழக அரசு சேமித்திட வேண்டும். அவற்றை